உலகத்தில் பாவிகள் என்று ஒரு பெருங்கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. இந்த பாவிகள் இன்னும் ரட்சிக்கப்படலை, கர்த்தரை அறியலை, தேவனுடைய நித்திய வாழ்வுக்கு தகுதி வரல. ஆனால் இவங்க சத்தியத்தை கேட்டு மனம் திரும்புறதுக்கு இன்னும் இவங்களுக்கு ஒரு சான்ஸ் எப்பவுமே இருக்குது. பாவிகளாக தங்களை அறிந்திருக்கிறவர்களுக்கு ரட்சிக்கப்படுவது தொடர்பான வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு எப்பொழுதுமே அவர்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு கூட்டத்தை பார்த்திங்கன்னா, இவங்க தங்களை கிறிஸ்தவர்கள் என்று எண்ணுகிறார்கள். அதுவும் தங்களை பக்தியுள்ள கிறிஸ்தவர்களாக எண்ணுகிறார்கள். இவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், பாவிகளுக்கு இன்றைக்கு இல்லாவிட்டால் என்றைக்கா ஒரு நாளாகிலும் மனம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர்கள் தங்களை பாவிகள் என்று அறிந்திருக்கிற அப்படின்னால அந்த பாவி என்று அறிந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு உணர்வை பெற வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னொரு கூட்டத்தில் என்னென்னா, தங்களை பாவிகளாக நினைக்கிறதே இல்லை. வி ஆர் செயின்ஸ், நாமெல்லாம் ரொம்ப காட்லி பீப்புள் அப்படின்னு நினச்சிட்டு இந்த குரூப் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இவங்க தங்களை பக்தியாகவே எண்ணுகிறார்கள். இதில் ஏற்படுகிற நஷ்டம் என்னன்னு சொன்னால், இவர்கள் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பை, இவர்கள் கர்த்தருடைய ரட்சிப்பை பெறுவதற்கான வாய்ப்பை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான வாய்ப்பை ஏதோ ஒரு விதத்தில் இழக்கிறார்கள். எப்படின்னு சொன்னால், இவர்கள் தங்களை பாவி என்று உணர்வதே இல்லாத பாவிகள் தான். தேவனுக்கு பிரியமாக இவங்க வாழலை. அதில் முக்கியமான ஒன்று என்று சொன்னால், இவர்களுக்கு சத்திய நாட்டம் இல்லை. they don't have any special love for the truth. சத்தியத்தின் அன்பு இல்லைன்னு சொன்னால், தங்களை குறித்த உண்மைகளை அறிவதற்கோ, உண்மையான தேவ வழிகளை குறித்து அறிவதற்கோ, தேவனுக்கேற்ற வார்த்தைகளை அறிவதற்கோ இவர்களுக்கு நாட்டம் இல்லை. இவர்கள் அறிய விரும்புவதெல்லாம் ஆண்டவர் வல்லமையானவர், அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர், அன்பானவர். இதைத்தான் இவங்க சத்தியம் நினைப்பாங்க. God must do some great miracles. அந்த மிராக்கிள்ஸ் செய்கிறதெல்லாம் இவங்க சத்தியம். ஆனால் நம்முடைய சுபாவத்தை, நம்முடைய மனதை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய நினைவுகளை இந்த மாதிரி அறிவதற்கு தூண்டுகிற சத்தியத்தை கேட்குறதுக்கு இவங்களுக்கு they don't have any kind of desire, எந்த விதமான ஒரு விருப்பமும் இல்லை. இது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், பாவிகளுக்கு மனம் திரும்புவதற்கு இருக்கின்ற ஒரு வாய்ப்பு கூட இவர்களுக்கு இல்லை. இவங்க இழக்கிறாங்க. ஏன்னா இவர்கள் சத்தியத்தை தேடலை, வல்லமையை தேடுவாங்க, அபிஷேகத்தை தேடுவாங்க, அக்கினியை தேடுவாங்க, அந்நிய பாஷையை தேடுவாங்க, இன்னும் பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களை தேடுவாங்க. ஆனால் தாங்கள் இன்னும் பாவிகளாக இருக்கிறதை உணராமல் தங்களுடைய பக்தியான செயல்களுடைய விளைவாக இவள் என்ன செய்கிறார்கள்? சத்தியத்தை தேடலை. சத்தியத்தை தேடாமல் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையே தேடினா, ஆண்டவருடைய வல்லமைகளை தேடினா, ஆண்டவருடைய அபிஷேகத்தை தேடினா என்ன நடக்கும்னு சொன்னால், இவர்களை சத்தியம் ஒருபோது சந்திக்காது. இவங்க ஒரு நல்ல தேவ ஊழியக்காரன் பிரசங்கம் சத்தியான சத்தியத்தை பிரசங்கம் பண்ணால் இவர்களுக்கு அதில் ஈடுபாடே வராது. இவர்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வானம் 3ஆம் வானம் எடுத்துக்கொள்ளப்படுதல், அந்த 2 தூதல் வருகிறது, இல்லைன்னு சொன்னால் பூமியில் ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்கிறது, பெரிய ஹீலிங் கொடுக்கறது, பெரிய 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 வல்லமையான, இதுதான் இவர்களை பொறுத்த மனநாட்டம் இருக்கும். அதை விட்டு நாம் எப்படி வாழ்கிறோம், எப்படி நடக்கிறோம், எந்த மாதிரி சுபாவத்தோடு இருக்கிறோம், மற்றவர்களுக்கு முன்பாக எப்படி சாட்சி, இது போன்ற காரியங்களை அறிய வைக்க தூண்டுகின்ற சத்தியத்தை கேட்குற மனநாட்டமே இவங்களுக்கு இருக்கிறதில்ல. இவங்க எப்போவும் பார்த்திங்கன்னா இவர்களை சத்தியத்தில் சந்திக்க முடியாது. அதனால் இன்றைக்கு என்ன நடைபெறுதுன்னு சொன்னால், இவர்களை சத்தியத்தை வார்த்தைகளும் சந்திக்க முடியாது. ஆனால் இவர்களை உணர்ச்சிகரப்படுத்தி இவர்களை சந்திக்கலாம். அதனால தான் நிறைய ப்ரீச்சர்ஸ், நிறைய எவாஞ்சலிஸ்ட், நிறைய பாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர்களுக்குள்ளே ஒரு உணர்வாலைகளை ஏற்படுத்துவாங்க. அதான் ஒரு இமோஷ்னல் ஒரு மைண்ட் செட்டை உருவாக்குறதுக்கு அவங்க முயற்சி பண்ணி, எப்படி ஆண்டவருடைய அன்பை குறித்து பேசி அப்படியே உருக வச்சுருவாங்க. ஆண்டவருடைய வல்லமையை பற்றி பேசி புல்லரிக்க வச்சுருவாங்க. இவர்கள் எப்பொழுதுமே என்ன பண்ணும், அதிகமாக பண்ணுற என்னன்னு சொன்னால், இந்த மக்கள் கர்த்தருக்கேற்ற ஒரு வாழ்க்கை முறை தரிசனம் இல்லாதவர்கள், பாவத்தையும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அவர்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும். அதனால் இவங்க என்ன பண்ணணும், தங்களுடைய வாழ்க்கை தொடர்பான காரியங்களில் தங்களுக்கு இருக்கிற துன்பங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், இல்லாமல் இயலாமை, இவைகளையே நினைத்து ஒரு விதமான பரிதாப உணர்வில் இருப்பாங்க. இதில் இந்த ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்களுடைய சுய பரிதாபத்தை கிளப்பி விடுவாங்க. செல்ஃப் பிட்டின்னு சொல்லுவாங்கள்ல. உதாரணமாக ஒருத்தர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் போய் அவர்கிட்ட உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் பேசுனீங்கன்னா அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல ப்ரீச்சர்ஸுடைய அந்த ப்ரீச்சர் ஸ்டைலை பார்த்திங்கன்னா, கண்ணீரோடு வந்திருக்கின்ற சகோதரியே, பலவிதமான பாரங்களில் அழுத்தப்பட்டு வந்திருக்கிற சகோதரனை, இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நிறைய பேருக்கு இதுதான்
எப்பொழுதும் ஆயுதம். அப்போ வந்திருக்கிறவங்கள பற்றி நீ தனித்து விடப்பட்டிருக்கிறாயா? எல்லோரும் உன்னை அவமதிக்கிறார்களா? எல்லோரும் அற்பமாக எண்ணி இருக்கிறார்களா? உன்னுடைய நெருக்கடிகளுக்கு மத்தியில் நீ சிக்கி தவிக்கிறாயா? நீ கடந்து செல்வதற்கு வழி இல்லாதபடிக்கு துன்புற்று கொண்டிருக்கிறாயா? இந்த மாதிரி பேசுறது, இந்த மாதிரி பேசவே கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அது ஒரு பகுதியில் பேசலாம். ஆனால் நிறைய பேருக்கு ஓவரால் எல்லா மெசேஜஸ் இந்த ஸ்டைல் தான். எப்பொழுது அவள் பிரசங்கிக்க ஆரம்பித்தாலும், உன் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார், உன் தனிமையை கர்த்தர் காண்கிறார், அந்தரங்கத்தில் அழுது கொண்டிருக்கிற கர்த்தர் காண்கிறார், நீ கைவிடப்பட்டிருக்கிறதை கர்த்தர் காண்கிறார், உன்னுடைய தாழ்வு நிலையை கர்த்தர் காண்கிறார், உன்னை புழுவிலிருந்து கர்த்தர் வந்து கோபுரத்துக்கு கொண்டு போவார். இந்த மாதிரி நிறைய விதங்களை இமோஷனலைஸ் பண்ணுறது, அவர்களை உணர்ச்சி வசப்படுத்துவது, அவர்களை செல்ஃப் பிட்டி, அதாவது அவர்களுடைய சுய பரிதாபத்தை, அதாவது அவங்கள வந்து அவங்களுடைய கஷ்டங்களை அவங்களே நினச்சி நான் இந்த விதமாக கைவிடப்பட்டிருக்கிறேனே, பரிதவிக்கத்தக்க நிலைமையில் இருக்கிறது அவங்கள அள வைக்கிறது. இதுதான் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ கூட்டங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இவ்விதமாக பேசுகிற பொழுது இவர்கள் வந்து அழுவாங்க, கண்ணீர் வடிப்பாங்க, தங்களுடைய நிலைமைகளை உணர்ந்து சுய பச்சாதாபம் கொள்வாங்க, சுய பரிதாபம் கொள்ளுவாங்க. ஆனால் இவர்களிடத்தில் போய் நீங்கள் வந்து கர்த்தருக்கேற்ற சத்தியத்தை பேசி சத்தியத்தை அறியுங்கள், அப்பொழுது நீங்கள் விடுதலை அடைவீங்க, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக மாறுங்கள், கர்த்தருடைய பிள்ளையாக மாறுகிறதுனா என்ன அதெல்லாம் சொல்லி நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறினா ரோமர் 8:10 சொல்லுகிறபடி தேவனுடைய சுதந்திரவாளிகளாக மாறுவீங்க, அப்பொழுது ஆண்டுடைய ஆசீர்வாதம் நீங்கள் சொந்தக்காரங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள சத்தியத்திற்கேற்ற நம்பிக்கை கொடுக்க போனால் இவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள். சுபாவ ரீதியான வாழ்க்கை, நிறைய சரியான சிந்தை சார்ந்த வாழ்க்கை, இதையெல்லாம் சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. இவர்களை பொறுத்தவரைக்கும் உணர்ச்சி வசப்படுறோம். அதனால தான் எனக்கு நிறைய சுவிசேஷங்கள், நிறைய பாசல் எப்பொழுதுமே உணர்ச்சி வசப்படுத்துகிற, அவர்களுடைய கஷ்டங்களை நினைத்து அவர்களை கண்ணீரோட வைக்கின்ற, அவர்களுடைய பரிதாப நிலைமை அவர்களை உணர்ந்து தங்களுக்குள்ளே சுய பரிதாபம் அடைகிற நிலைமை கொண்டு செல்கிறார்கள். இவர்களை சத்தியத்தினால் சந்திக்க முடியாது என்ற இவர்களிடத்தில் ஒரு விதமான ஒரு பக்தி இருக்குது. கோயிலுக்கு போகிற பக்தி, ஜெபக்கூட்டங்களுக்கு போகிற பக்தி, ஊழியர்களிடத்தில் போய் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிற பக்தி, எந்த ஒரு ஊழியக்கார் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் வாக்குத்தத்தம் சொன்னாலும் அதை கவனம் கொடுத்து கேட்கிற பக்தி, இந்த மாதிரி நிறைய பக்தி இருக்கிறதுனால இவர்கள் தங்களை ஆராய்ந்து பார்க்க தூண்டுகிற சத்தியத்தை இவர்கள் மனதார விரும்புவதில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு வருடத்தில் வந்து ஒரு பக்தி இருக்குது, சர்ச்சுக்கு போகிற, ஆராதனை பண்ணுற, வாக்குத்தத்தங்களை நம்புகிற, தீர்க்க தரிசனத்தை நம்புகிற, ஊழியருடைய ஜெப கூட்டங்களுக்கு போகிற, ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்வாருங்கிற எதிர்பார்க்கிற இந்த பக்தியெல்லாம் இருக்குது. ஆனால் வாழ்க்கை மாற்றம் இல்லை, சுபாவ ரீதியான மாற்றம் இல்லை, தேவனுக்கேற்ற சிந்தனை இல்லை, தேவனுக்கேற்ற வழிகளில் நடக்கல, ஒரு சாட்சி அனுபவம் இல்லை. இந்த மாதிரி இருக்கிறவங்க சத்தியத்தை விரும்ப மாட்டாங்க. அதுதான் சொல்ல வருகிற உண்மை. இவர்களுக்கு சத்திய போதனையில் ஆகவே ஆகாது. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஊழியக்காரன் சொன்னால் இவர்களுடைய கஷ்டங்களை அடிப்படையாக வைத்து அதையே சென்டர் பண்ணி அதற்கு இயேசுநாதர் என்ன செய்வான்னு சொல்ல வேண்டும் என்று அவருடைய அடிப்படை பிரச்சனையாகிய பாவத்தை சொல்லி, அடிப்படை பிரச்சனையாகிய தேவ உறவு இல்லாத நிலைமை சொல்லி அதற்கேற்றபடி சொன்னால் இவர்களுக்கு பிரியமாகிறார். இவர்களுக்குள்ளே ஒரு பொய் இருக்கும். பொய் என்று சொன்னால் எப்போவுமே பொய்யை நம்ப, சத்தியம் உள்ள இல்லைன்னா என்ன பக்தி இருந்தாலும் பொய்யை நம்புகிற ஒரு ஆவி இருக்கும். எசேக்கியேல் 13:19 வாசிக்கும் பொழுது பொய்க்கு செவி கொடுக்கிற என்னுடைய ஜனங்கள் அப்படின்னு பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சரியான உண்மை சார்ந்து நம்ம செயல்படாமல் போகும் பொழுது பொய்க்கு நம்ம செவி கொடுவோம். இப்போ சிலர் பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட்டில் உடல் ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப உடல் உறுப்புல வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் போய் என்ன சொல்லுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பயப்படாதீங்க, எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட், ஒன்றுக்கும் பயப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு அதாவது அவங்கள கன்சோல் பண்ணுறங்க நம்ம சொல்கிறது. அதை மாதிரி ஒருத்தர் வந்து வியாதியில் ரொம்ப நெருக்கடியில் இருப்பார், நாளைக்கு கூட செத்து போயிடுவார். ஆனால் நாம் இப்போ என்ன சொல்லுவோன்னா, ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் சரியாயிடும், பயப்படவே பயப்படாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுகிறோங்க, ஒரு பொய் தான் சொல்லுகிறோம். இந்த பொய்யை அவங்க தாங்கள் இருக்கிற நிலைமையின் மத்தியில் என்ன செய்கிறாங்க, அப்படியே நம்பிடுறாங்க. தங்களுக்கு பல வியாதி நெருக்கடி இருந்தால் கூட இந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க, இதுக்கெல்லாம் பயப்படவே பயப்படாதீங்க, நம்பிக்கையாக இருங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படி சொன்னால் சொல்லப்படுகிறது நம்மை வந்து உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு பொய். இது வந்து அதாவது சைக்கலாஜிக்கலி சில நேரத்தில் இது மாதிரி பொய் சொல்லி அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய ஊழியக்காரர்கள் இதே தான் ஆயுதமாக வைத்திருக்கிறார்கள். என்ன பொய்ன்னு சொன்னால் இவர்களுடைய நிலைமைகளை இவர்கள் ஹைலைட் பண்ணி இவருடைய கஷ்டங்களை பிரச்சனை சொல்லி ஆண்டவர் இந்த நிலைமையை உடனடியாக மாற்றுவார், இன்றோடு மாறுகிறது, அன்றோடு மாறாவிட்டால் நிச்சயமாக மாறும், உன் துக்கம் சந்தோஷமாக மாறும், அப்படி நிறைய பொய்யை சொல்ல சொல்ல இவங்களுக்கு என்ன வரும், தே வில் பி என்கரேஜ். ஆனால் அந்த என்கரேஜ்மெண்ட்னால் அவங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. ஏன்னா இது கர்த்தர் சொல்லுகிற உண்மை அல்ல, இவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இவர்கள் சொல்லுகிற பொய். பார்த்தீங்கன்னா ஆகாப் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவன் யுத்தத்தில் போய் நாசமாக போக போகிறான்.
அதில் அவங்க கதை முடிய போகுது. ஆனால் 400 தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னாங்கன்னா, அப்படியே ஜாம்னு போய் சூப்பராக சண்டை போட்டு அழகாக ஜெயிச்சுட்டு வர போகிறீங்க அப்படி தான் பொய் சொன்னாங்க. பொய் சொன்னதும் ஆகாப நம்புறான். மிகாயா என்று சொல்லுகிறவர் தான் சொன்னான், இல்லைப்பா நீ போகிறது சிக்கலான பாதை பிரச்சனை, நீ வந்து போய் திரும்பி வர்றதுக்கே கடினம் அப்படி சொன்னோன்னா அவனை அப்படி ஜெயிலில் போட்டாங்க. இந்த 400 பேர் சொன்ன பொய் அவன் கேட்டான். ஏன்னா அவன் நிலைமைக்கு அவனுக்கு இதுதான் தேவைப்பட்டது. இந்த மாதிரி ஒரு வார்த்தையை எதிர்பார்த்தான். ஆனால் அது பொய்யாக இருந்தது. எரேமியா தீர்க்கதரிசியுடைய காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா, அந்த ஜனங்கள் பலவிதத்தில் பாதிக்கப்பட்டு தேசம் வந்து பாபிலோனியர்களுக்கு கையகப்படுத்தப்படுகிற நிலைமை ஏற்படுகிறது. பாபிலோன் வந்து அவங்கள முற்றுகை போட்டிருக்கிறாங்க. இது மொத்தமாக போக போகுது. அந்த மாதிரி நேரத்தில் எரேமியா உண்மையை சொன்னான். இதான் நடக்க போகுது. இதன் மத்தியில் நீ கர்த்தர் சொல்லுகிறபடி கேட்டு நீ வந்து நடந்து கொண்டா, நீ அடிமைப்பட்டு போனால் கூட உன்னை என்ன பண்ணுவார், உன்னை ஆதரித்து கொண்டு வருவார். நடக்க போகிற இதுதான். என்னை இவ்வளோ நாள் கொடுத்த வார்னிங் சரி ஏற்றுக்கொள்ளாதனால இப்போ இதான் நடக்க போகுது. ஆனால் அதன் மத்தியில் ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னா அனனியா. இதை நீங்கள் வந்து எரேமியா 27 28 அத்தியாயத்தில் வாசிக்கலாம். அந்த அனனியா வந்து ஹீ வாண்டட் டு என்கரேஜ் த பீப்புள், மக்களை என்கரேஜ் பண்ண விரும்பினான். அவன் வந்து என்ன சொன்னான், எல்லா அடிமைத்தனம் முடிய போகுது, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன எல்லாரும் திரும்பி வர போகிறாங்க, கைப்பற்றப்பட்டு கொண்டு சொல்லப்பட்ட பொருட்களெல்லாம் திரும்பி வரப்போகுது அப்படி பொய் சொன்னான். அந்த பொய்யத்தான் அந்த ஜனங்கள் நம்புனாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் அவங்க நெருக்கடியில் இருந்தாங்களா, பிரச்சனை இருந்தாங்களா, அந்த பொய் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. எரேமியாவை நம்பலை. எரேமியா பேசுனது சத்தியம், அவன் பேசுனது பொய். ஜனங்களுக்கு ஏற்றபடி அந்த பொய்யை மக்கள் நம்பினாங்க, பரிதாபமாக முடிந்தார்கள். அப்போ அருமையானவர்களை நாம் பார்க்குற காரியம் என்னவென்று சொன்னால், சத்தியத்தை நம்ம உள்ளே ஏற்றுக்கொள்ளலைன்னா உணர்ச்சிகரப்படுவதில் தான் நம்ம வந்து கவனம் செலுத்தும். நம்ம ஊழியக்காரர் உணர்ச்சி வசப்படுத்திட்டே இருப்பாங்க. அதுக்கு கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. உன் கண்ணீரை காண்கிறார், உன் கவலையை காண்கிறார், உன் பிரச்சனையை காண்கிறார். அப்படி எப்போ உங்களுக்கு அழுது உங்களுக்கு ரொம்ப பரிதாபப்பட்டு உங்களுக்குள்ள இருக்கிற கஷ்டங்களை நீங்களே ரொம்ப உணர்ந்து ஆள வச்சுருவாங்க. இதனால் தீர்வு வராது. சத்தியத்தை அறியணும். இது எல்லாத்துக்கும் அடிப்படை ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் மையத்தில் இல்லை. கர்த்தரை மையமாக வைத்த ஒரு வாழ்வில் இது சத்தியம். ஆனால் அந்த சத்தியத்தை கேட்க மனசு வரா. இரண்டாவது பொய் வருகிறது. பொய் நம்ம கேட்குற எப்படி இருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் வந்து ஒவ்வொரு மாதம் வாக்குத்தத்தம் கேட்குறாங்க. அந்த ஒவ்வொரு மாதம் வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது, இந்த மாதம் உனக்கு நல்லது நடக்க போன்னு தான் சொல்லுது. நடக்கலை, ஆனால் அடுத்த மாதமாக தான் கேட்குறாங்க, தொடர்ந்து கேட்குறாங்க. பொய்யை திரும்ப திரும்ப கேட்டு அந்த பொய்யினால் என்ன செய்கிறது, அவருடைய வாழ்க்கை வீணாக போயிடுது. அடுத்தபடியாக இவர்களுடைய இன்னொரு பிரச்சனைன்னு சொன்னால், இப்படிப்பட்டவர்களிடத்தில் போய் நீங்கள் என்ன தான் சத்தியம் பேசினாலும் உண்மையை பேசினாலும் தேவ வார்த்தை பேசினாலும் அவங்களுக்கு அது வந்து இம்ப்ரெசிவாக இருக்கிறதில்ல. அவங்கள பொறுத்தவரையும் வல்லமையை குறித்து பேசணும், அபிஷேகத்தை குறித்து பேசணும், அக்னியை குறித்து பேசணும், அதிசயத்தை குறித்து பேசணும், இன்றைக்கே பிரச்சனை நீங்கிற மாதிரி பேசணும், இல்லைன்னா அவங்கள வந்து அள வைக்கிற மாதிரி பேசணும், அவங்கள உருக வைக்கிற மாதிரி பேசணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சத்தியம் என்ன சொல்லணும்னு சொன்னால், ஆண்டோடைய கையை பிடிச்சிக்கோ, ஆண்டவர் நடத்த விரும்புகிறார். ரோமர் 8:12 வாசிக்கும் பொழுது, எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறாள், நடத்தப்படுற உன்னை ஒப்புக்கொடு, ஆண்டவரோடு ஒரு ஐக்கியவை, ஆண்டவரை தேடு, ஆண்டவர் மையமாக கொண்டு வாழ் அப்படின்னு சத்தியம் சொல்லும். இவங்க இதை கேட்க மாட்டாங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டவரோடு ஐக்கியம் வைத்து உறவு வைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை அவ்வளோ ஃபெமிலியரே கிடையாது. இவர்கள் எப்போவுமே இந்த ஊழியக்காரர்களால் சுமக்கப்படத்தான் விரும்புவாங்க, ஊழியர்களால் தான் நடத்தப்பட விரும்புவாங்க. ஐயா நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா, உங்கள் ஜெபத்தால் எனக்கு நல்லது நடக்கட்டும்னு இந்த ஊழியக்காரருடைய ஜெபம், இந்த ஊழியக்காரருடைய ஜெப கூட்டம், இந்த ஊழியக்காரருடைய வல்லமை, இவைகளைத்தான் இவர்கள் அதிகமாக நம்புவாங்க. அதுக்கு போல சத்தியம் என்ன சொல்லுகிறது, கர்த்தராக இயேசு கிறிஸ்து நீ ஏற்றுக்கொள், அப்போ நீ தேவனுடைய பிள்ளையாவாய், அப்பா பிதாவை கூப்பிடுகிற புத்திர சுவிகாராவி வரும், பிள்ளையான நீ சுதந்திரவாளியுமாகிறாய். அப்போது நீ ஆண்டவரோடு நல்ல ஐக்கியம் வைத்து கொண்டு உறவில் வாழ்ந்து நீ எல்லா பிரச்சனையும் மேற்கொள்ளலாம். இது சத்தியம். இந்த சத்தியத்தை இவங்க எப்போவுமே ஊழியக்காரர் வழியாக தான் வந்து கடவுளுடைய அருள் வருது, வல்லமை வருது சொல்லி இந்த ஊழியக்காரர் பின்னாலே போவாங்க. அப்போ 3 பிரச்சனை. ஒன்று, உணர்ச்சிகரப்படுத்துவதைத்தான் இவர்கள் விரும்புவார்கள். இவர்களை அளவைக்கிற ஊழியக்காரர் தான் இவர்கள் விரும்புவார்கள். அதனால் வாழ்நாள் முழுவதும் அழுகிறதுலையே இவங்க ஒரு விதமான ஒரு ஆறுதலை பெறுவாங்க, தற்காலிகாரர்கள். இரண்டாவது, இவர்களுக்கு பொய் சொல்லுகிற ஊழியருடைய சத்தம் தான் எத்தனை போய் அவங்க சொன்னாலும் அதை வந்து விரும்புவாங்க. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர்கள் தேவனால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்துக்கு வரவே மாட்டாங்க, ஊழியர்களாலே ஆசீர்வதிக்கப்படுகிற அனுபவத்துக்கு தான் வருவாங்க. அதனால் ஜெபக்கூட்டமாக போவாங்க, பங்காளர் திட்டமாக போவாங்க, கேட்குற மாதிரிலாம் காணிக்க கொடுப்பாங்க, விதைக்க சொன்னால் விதைப்பாங்க, கொடுக்க சொன்னால் கொடுப்பாங்க, நிற்க சொன்னால் நிற்பாங்க, நடக்க சொன்னால் நடப்பாங்க, ஆட சொன்னால் ஆடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. இவர்கள் ஒருபோதும் தேவனால் நடத்தப்படுகிற அனுபவத்திற்கு வரமாட்டார்கள். ஆக இப்படிப்பட்டவர்களை சத்தியம் என்ன செய்வதில்லை, அணுகுவதில்லை. அப்போ இவர்கள் தங்களை உணர வேண்டும்.
நாம் எவ்வளவோ நம்முடைய சுய பரிதாபத்தில் அழுகிறோம், கண்ணீர் வெடிக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் உண்மையாக டெலிவரன்ஸ் இருக்கிறதா? நம்ம எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கேட்டோம், எத்தனையோ ஊழியக்காரங்க வந்து நமக்கு தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு உண்மையான திருப்பங்கள் வரவில்லையே, அதை நம்ம சிந்திக்கணும். அப்போ தேவனால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை தானே பைபிள் சொல்லுது. நாம் இவ்விதமாக இருக்கிறோமே என்று இவர்கள் சிந்திக்க வேண்டும். அவ்விதமாக சிந்தித்து ஆண்டவரிடத்தில் இவர்கள் மனம் திரும்பினால் சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும். எனவே உணர்ச்சி வசப்படுத்துகிற வார்த்தைகள் அல்ல, பொய்யான வார்த்தைகள் அல்ல, ஊழியர்களை சார்ந்த செயல்பாடல்ல, ஆண்டவரிடத்தில் திரும்புவோம், சத்தியத்தில் திரும்புவோம். சத்தியத்தை அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.